அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாள் தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றில் ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு காலையில அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து அண்ணன் சீமான் அவர்களின் வீட்டை முற்றுகையிட முயன்றது பெரியார் திராவிட கழக கும்பல். அப்படி என்ன அதுல ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2010 அண்ணன் நாம் தமிழர் கட்சியை தொடங்கினாரு. அன்று முதல் அண்ணன் அவர்கள் பெரியார் அவர்களை தன்னுடைய வழிகாட்டி என்று அறிவித்தார். தலைவராக தலைவர் பிரபாகரன் அவர்களையும், வழிகாட்டிகளாக தந்தை பெரியார் அவர்கள், அம்பேத்கர் அவர்கள், கார்ல் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் போன்ற புரட்சியாளர்களை வரிசைப்படுத்தி சொன்னார். எனக்கே அந்த காலகட்டத்தில் ஒரு 2016 காலகட்டத்தில், நான் நாம் தமிழர் கட்சிக்குள்ள இணைஞ்ச 2016 காலகட்டத்தில் எனக்கே அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஐயா பெரியார் அவர்களுடைய முரண்களை அப்பவே தமிழ் தேசியர்கள் பலர் பேசிக்கொண்டு தான் இருந்தாங்க. அப்படி இருந்த பொழுதும் அண்ணன் பெரியார் அவர்களை தொடாமல் இந்த தமிழ் தேசிய தளத்தை பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல அண்ணன் இருந்தார். இருந்தாலும் நாங்கள் என்னை போன்ற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு பயணிச்சோம். என்ன காரணம் அப்படின்னா, பெரியாரை அண்ணன் வழிகாட்டி என்று சொல்வதால தமிழ் தேசிய அரசியலுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டுறாது, அண்ணன் அதை கடந்து தான் அரசியல் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நாங்கள் அண்ணன் கூட பயணிச்சோம். இன்னைக்கு அண்ணன் முழுமையா தந்தை பெரியார் என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களை எதிர்க்க துணிஞ்சிட்டார். காரணம் என்ன? இந்த நிலைக்கு அண்ணன் செல்வதற்கு காரணம் என்னன்னா, தொடர்ந்து இந்த திராவிட அரசியல்வாதிகள், திமுகவை நம்ம எதிர்க்கிறது வேற, திராவிடத்தை நம்ம எதிர்க்கிறது வேற. நாம் திமுகவை எதிர்த்து களமாடும் வரை அவர்கள் அமைதியாகவே இருந்தார்கள். காரணம், அவர்களுடைய கருத்தியலை ஆழமாக நிறுத்தி வைத்திருந்ததால். இன்னைக்கு அண்ணன் ஒரு மொழி கொள்கை அப்படின்னு வரும்போது, இந்த மொழியை, அதாவது ஒரு மொழி என்பது நம்ம பேசக்கூடிய சாதாரண சொற்கள் அல்ல. ஒரு மொழி என்பது ஒரு தலைமுறையில் நடக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும், ஒரு தலைமுறையுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, மருத்துவம், இவை அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய ஒரு பேராயுதம் என்பதுதான் மொழி. இது புரியாம பலர் பேசுவாங்க, மொழியாது, மொழி ஒரு ஜஸ்ட் கம்யூனிகேஷன் டூல் அப்படின்னு ரொம்ப குறைத்து மதிப்பிடுவார்கள். ஆனால் மொழி இல்லாமல் நீங்கள் பழைய வரலாற்றை எடுக்கவே முடியாது. நீங்க வரலாறை தெரிஞ்சுக்காம உங்களுடைய முந்தைய காலத்தை, இறந்த காலத்தை நீங்க மதிப்பிடவே முடியாது. எப்படி பார்த்தாலும் நீங்கள் மொழி வழியே தான் உங்கள் வரலாற்றை அறிய முடியும். 10,000 ஆண்டுகளுக்கு பழமையான விஷயத்தை நீங்க எடுக்கணும்னா கூட மொழியை, தமிழ் சொற்களை பிரித்து பிரித்து நீங்கள் ஆய்ந்து பார்த்தால் உங்கள் வரலாற்றை ரொம்ப அடிப்படையை கூட, இந்த அடிப்படையில தான் மொழியை தமிழர்கள் பார்க்கிறாங்க. இப்படிப்பட்ட தமிழர்களிடம் தமிழ் ஒரு காட்டுமிராண்டிகள் மொழி, தமிழ் ஒரு சனியன், தமிழில் பேசுவதை நிறுத்திவிட்டு வேலைக்காரிகிட்ட கூட நீங்க ஆங்கிலத்துல பேசுங்க அப்படின்னு சொன்ன பெரியார் அவர்களை ஒரு வழிகாட்டின்னு அண்ணன் சொன்னதை கூட நாங்களாம் ஏற்கல. அண்ணன் சொல்றதுனால ஒன்றும் தவறு இல்லை, சரி அண்ணன் சொல்லியிருக்காருன்னு தான் நாங்க எல்லாருமே அமைதியா இருந்தோம். ஆனா இன்றைக்கு அண்ணன் திராவிடத்தை வீழ்த்துவதற்கு பெரியாரை வீழ்த்தாமல் அதை செய்ய முடியாதுங்கிற நிலைக்கு அண்ணன் வந்து விட்டார். காரணம், இங்க இருக்கிற அரசியல் கட்டமைப்பு, இதுக்குள்ள இந்த திராவிடம் செய்கின்ற இந்த திராவிட லாபி திரும்ப திரும்ப ஐயா பெரியார்கிட்டயே கொண்டு வந்து தமிழர்களோட வரலாற்றை நிறுத்தி ஒரு கட்டத்துக்கு மேல அண்ணன் முதல்ல இந்த பெரியாரை உடைச்சாதான் திராவிடத்தை உடைக்க முடியுங்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு. இன்னைக்கு அது பெரிய அளவுல வெளிப்படையா வெளியில வந்துடுச்சு. அதனால இன்றைய நாள், என்னை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றுல இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். இனிதான் திராவிடத்துடைய முழுமையான முகம் வெளியில வரப்போகுது. திராவிடத்தோட கோர முகம் நமக்கெல்லாம் வெளிப்பட போகுது. இனிமேலுக்கு தான் இந்த தமிழ் தேசிய அரசியல் எழுச்சிங்கிறது மிக வேகமாக பயணிக்க போகுது. காரணம், நம்ம அடிமடியிலே கைய வச்சிட்டோம். உண்மையை சொல்ல போனா அடிமடியிலே கைய வச்சிட்டோம். இனிமேலுக்கு இது இன்னும் சூடு பிடிக்கும். அண்ணனுக்கு எதிரான செயல்பாடுகள் திராவிடம் வெளிப்படையா செய்ய ஆரம்பிக்கும். இவ்வளவு நாள் மறைமுகம் பின்னாடி நின்றுகிட்டு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இனிமேலுக்கு நேரடியா களத்துல இறங்குவாங்க திராவிடர்கள். இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களோட தலைமையில ஒரு 3 நாளைக்கு முன்னாடி அண்ணன் சீமானை கண்டிச்சு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. இன்னைக்கு பெரியார் திராவிட கழகம் ஐயா கு ராமகிருஷ்ணன் அவர்கள் அண்ணன் வீட்டை முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. இது தொடக்கம். இனிமேலுக்கு தான்
இது பெரிய அளவுல வெடிக்க போகுது, பெரிய அளவுல ஒரு அரசியலாக்கப்பட போகுது. தமிழ் தேசியம் இனிமேலுக்கு தான் தன்னை பெரிய அளவுல கட்டமைத்துக் கொள்ள போகிறது. இதற்கு இடையில துரோகிகள் உள்ள நுழைவாங்க. யார் அந்த துரோகிகள்னா, இன்னைக்கு அண்ணன் வன்னியரசு ஒரு பதிவு போட்டிருக்காரு. சீமான் வந்து ஆரிய கூட்டத்துக்கு சாதகமாக வேலை செய்கிறார் அப்படின்ட்டு. இது துரோக கூட்டம். அது அந்த துரோக கூட்டம் உள்ள நுழையும். ஆனா அண்ணன் சீமான் இவைகளை ரொம்ப எளிமையா கையாள்வாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன்னா இந்த 10 ஆண்டுகளாக அண்ணனை நம்ம வந்து கவனிச்சுக்கிட்டு வர்றோம். ரொம்ப கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு வர்றோம். அண்ணனோட செயல்பாடுகளை முழுக்க முழுக்க கவனிச்சுக்கிட்டு வர்றோம். அண்ணன் வந்து இவைகளை ரொம்ப எளிமையா கையாள்வாருங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. நாம எல்லாரும் அண்ணன் சீமானுக்கு துணையா நிற்கணும். இந்த நேரத்துல நாம எல்லாரும் அண்ணன் சீமானுக்கு துணையா நிற்கணும். தமிழர்கள் நான் ஒரே ஒரு விடயத்தை தெளிவா சொல்லுவேன். நீங்க திராவிடரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரியார் புனிதமாகப்படுவார். நீங்கள் தமிழர் என்ற உணர்வுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஐயா பெரியார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல்பாட்டுக்குரியவர் தான். அது அண்ணன் வைக்கிற விமர்சனத்துக்கு, அண்ணன் வைக்கிற கேள்விகளுக்கு இங்கு பதில் சொல்ல ஆட்களே கிடையாது. திராவிடவாதிகள்கிட்டே அந்த கேள்விகளுக்கு பதில் கிடையாது. ஐயா கு ராமகிருஷ்ணன் கூட அண்ணன் வைக்கிற அடுக்கடுக்கான பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல தெரியல. இப்ப அண்ணன் என்ன எப்படி தன்னோட விமர்சனத்தை வைக்கிறாரு? ஒரு மேடை போட்டு விமர்சனத்தை வைக்கிறார். அதே நேரத்துல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல விமர்சனத்தை வைக்கிறார். அதே போல கு ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மேடை போட்டு சீமான் சொன்னது பொய், அதுல உண்மை என்ன, உண்மைத்தன்மை என்ன என்பதை பற்றி அவர் பேசல. உடனே சீமான் வீட்டுக்கு முற்றுகையிட போறேன்ட்டு வர்றாரு. உண்மையா ஒருத்தன் விமர்சனம் வைக்கிறான்னா அந்த விமர்சனத்துக்கு எதிரான கருத்து என்ன? இல்லப்பா நீங்க சொன்னது பொய்யப்பா, அவர் இப்படிதான் சொல்லியிருக்காரு, இதைதான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லாம நேரா வீட்டுக்கு வந்து முற்றுகை போராட்டம் நடத்துறேன்ட்டு ஒரு பரபரப்பை கிளப்புறாரு. அது நமக்கு விளம்பரம் தான். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதே நேரத்துல ஐயா சுபவி அவர்கள் நடத்தின அந்த கூட்டம், 3 நாளைக்கு முன்னாடி நடத்தின கூட்டம் அண்ணன் சீமானை கண்டிச்சு, அதுல கூட அவர் வைத்த விமர்சனத்துக்கான விளக்கங்கள் தரப்படவே இல்லை. அண்ணனை மலிவாகவும் அண்ணனை எளிவாகவும் மேடையில நின்றுகிட்டு ஆண்களும் பெண்களும் பேசுனாங்களே ஒழிய அண்ணனோட கேள்விகளுக்கு அங்க பதில் இல்லை. இதுதான் தமிழ் தேசியர்களின் முதல் வெற்றி. நம்மளுடைய முதல் வெற்றியே நம்முடைய கேள்விகளுக்கு திராவிடத்திடம் பதில் இல்லை என்பதுதான் உண்மை. அதுவே நமக்கு முதல் வெற்றி தான். இனி அரசியல் வெற்றி உறுதியாக போகுது. இந்த பிரச்சனை பெருசா ஆக ஆக சீமானனுக்கு எதிராக இந்த பிரச்சனைகள் அதிகமாகும் போது அதிகப்படியான மக்கள் சீமானன் சார்ந்த செய்திகளை படிப்பார்கள். அந்த நேரம் அண்ணன் சீமானை வெகுஜன மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வரப்போகுது. நிச்சயமா நாம் தமிழர் கட்சி வெல்ல போகுது. அதுக்கான சமிகைகள், அதுக்கான அறிகுறிகள் முழுதாக வெளிப்படையாக வெளிப்பட்டு விட்டது. இந்த போராட்டங்களை, இந்த திராவிடர்கள் செய்கிற போராட்டங்களை நாம் மனதார வரவேற்கிறோம். நிச்சயமா இவைகள் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு சிறந்த வழிகாட்டலாக இருக்கும். நாங்க எல்லாரும் இன்னும் இது போன்ற போராட்டங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி.